வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 5th ஜூனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸுடைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஹேஸ் பீன் அனௌன்ஸ்ட். ஸோ நீங்கள் எந்த பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பொலிட்டிக்கல் நியூஸ் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய அனாலிசிஸில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய சில லீகல் ப்ரொவிஷன்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. பிஜேபி ஃபால்ஸ் ஷார்ட், நீட் அலைஸ் டு கவர்ன். ஸோ இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் தி பாரதிய ஜனதா பார்ட்டி. ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட 240 சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. தேர் ஓட் ஷேர் இஸ் 36.56%. ஸோ மூணாவது கான்சிக்யூட்டிவ் டேர்மாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டி லெட் என்டிஏ கவர்மெண்ட் தான் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த 2019 எலெக்ஷன்ஸில் பாரதிய ஜனதா பார்ட்டி 303 சீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2014 எலெக்ஷன்ஸில் 282 சீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பார்ட்டி வந்துட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க 272 சீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 272 சீட்ஸ்லேருந்து 32 சீட்ஸை கம்மியாக தான் வந்து பிஜேபி வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த 2 லோக்சபா எலெக்ஷன்ஸ்லேயும் இந்த 272 மார்க்குக்கு அதிகமாக தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கோஆலிஷன் தான் வந்து ஃபார்ம் பண்ணணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்துட்டு அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்போ பிஜேபியுடைய அலையன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆந்திர பிரதேஷில் தெலுங்கு தேசம் பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸோ தே ஹாவ் செக்யூர்ட் 16 ஓட்ஸ். ஸோ அண்டர் என் சந்திரபாபு நாயுடு. ஸோ வேறாஸ் பீகாரில் நிதிஷ்குமாருடைய ஜேடியு பார்த்தோம் அப்படின்னா 12 சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2 அலைஸோடு சேர்ந்து ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டி லெட் என்டிஏ கவர்மெண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க வந்துட்டு அலையன்ஸ் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இது வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக இந்த பாத்து இருக்க போதா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நிதிஷ்குமார் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறையா தடவை வந்துட்டு அவருடைய அந்த பார்ட்டிஸை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியா பிளாக் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து கோஆலிஷனாக பண்ணது தான் வந்துட்டு இந்தியா பிளாக். ஆனால் இந்த இந்தியா பிளாக்குடைய ஃபவுண்டிங் மெம்பராக நிதிஷ்குமார் இருந்திருக்காரு. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபிக்கு அவர் வந்து மாறிட்டார். ஸோ ஹீ இஸ் நோன் ஃபார் சேஞ்சிங் ஹிஸ் சைட்ஸ். ஸோ இந்த பாத்து வந்துட்டு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அப்போசிஷன் பார்ட்டிஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 99 சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி கிரேட் ரீஎமர்ஜென்ஸ் ஃபார் காங்கிரஸ். பிகாஸ் 2019 அவங்க வந்துட்டு வெறும் 52 சீட்ஸ் மட்டும்தான் வாங்கினாங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு தே ஹவ் செக்யூர் 21.19% ஆஃப் தி ஓட் ஷேர். ஸோ இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ உத்தரப்பிரதேஷில் பார்த்தோம் அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டி. ஸோ இவங்களும் வந்துட்டு இந்தியா பிளாக்குடைய ஒன் ஆஃப் தி பார்ட். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 37 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 29 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2019 22 சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு இந்தியா பிளாக்குடைய ஒன் ஆஃப் தி பார்ட். ஸோ உத்தரப்பிரதேஷில் வந்துட்டு அயோத்தியா ராம் டெம்பிள் பில் பண்ணது ஒரு பெரிய ஓட் ஷேரை வந்துட்டு பிஜேபிக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டது. ஆனால் தட் ஹாஸ் பீன் ப்ரூவன் ராங். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸிட் போல்ஸ் வந்துட்டு பிஜேபி ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரியை வந்துட்டு ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட 300 சீட்ஸுக்கும் மேலே வந்து வாங்கும்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணாங்க. ஆனால் தட் ஹாஸ் ஆல்சோ பீன் ப்ரூவன் ராங். ஸோ இந்த லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கடந்த 10 வருடமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஆனால் இந்த 10 வருடத்துக்கு அப்புறமா இப்போ வந்து அந்த மெஜாரிட்டி பார்ட்டி கவர்மெண்ட் அப்படின்றது இல்லாமல் கோஆலிஷன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ போல் அலைஸான டிடிபி, ஜேடியு, சிவசேனா லெட் பை ஏக்நாத் ஷிண்டே, அதுக்கப்புறம் எல்ஜேபி ராம் விலாஸ் லெட் பை சிராக் பஸ்வான். ஸோ இவங்களோட கூட்டணியில் தான் இந்த ஒரு ஆட்சியை அமைக்க போகிறாங்க. அண்ட் ரைஸ் ஆஃப் தி ரீஜனல் லீடர்ஸ். ஸோ இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸுடைய ஒன் ஆஃப் த யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஸோ பிஜேபியை விட, அதாவது சென்ட்ரல் பார்ட்டிஸை விட ரீஜனல் பார்ட்டிஸில் இருக்கிறவங்க வந்துட்டு தே ஹாவ் செக்யூர்ட் அ வெரி ஸ்ட்ராங் பேஸ். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஆந்திர பிரதேஷில்
தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து செக்யூர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி யூபியில் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து செக்யூர் பண்ணியிருக்கு. அண்ட் தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா சீட்ஸையுமே வந்து டிஎம்கே தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் உடைய நேச்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, அப்போசிஷனுக்கு வந்துட்டு நிறைய டைம் இருக்கும் அண்ட் ஆல்சோ தே வில் ஹாவ் அ மோர் பவர் டு டிஸ்கஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின் பாசிட்டிவ் திங். பிகாஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்ததுனால பிஜேபி வந்து என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஒரு லாவை அவங்களால ஈஸியாக பாஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டியுடைய சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம லோக்சபாவில் ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்கும் வந்துட்டு டைம் அலாட் பண்ணுவாங்க. அந்த டைம் அலாட் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பார்ட்டியுடைய அந்த ஸ்ட்ரென்த், அதனுடைய ப்ரப்போசிஷன் எப்படி இருக்குது, ப்ரப்போர்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்துட்டு டைம் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்தியா பிளாக் அதிகமான சீட்ஸ் வந்துட்டு அவங்க செக்யூர் பண்ணதுனால 1 மணி நேரம் டிஸ்கஷனில் அவங்களுக்கு 26 மினிட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டிஸ்கஷனில் அவங்களுக்கு அதிகமான டைம் இருக்கிறதுனால ஸோ எந்த விதமான பில்லுமே வந்துட்டு மணி பில் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி போயிடாது. இட் வில் கோ த்ரூ டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் மெயின் திங். அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, லோக்சபாவில் இருக்கக்கூடிய நிறையா கமிட்டிஸ் அண்ட் பார்லிமெண்ட்ரி பேனல்ஸ், அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், செலக்ட் கமிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்லிமெண்ட்ரி பேனல்ஸில் அப்போசிஷன் பார்ட்டியோடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ரூலிங் பார்ட்டி ஏதாவது ஆர்பிட்ரரியாக ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு சஜஷன் கொடுக்கறதுக்கான பவர்ஸ் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டெமோக்ரஸியில் இந்த மாதிரி டைவர்ஸ் பீப்புள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டாதான் அங்கே வந்துட்டு கிரேட்டர் அக்கௌண்டபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ இப்போ அப்போசிஷன் பார்ட்டி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை அவங்களால அக்கௌண்டபிளாக கொண்டு வர முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் வாட்ச் டாக்ஸ் அண்ட் ஆர்டிஐ வாட்ச் டாக்ஸ், அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அக்கௌண்டபிளாக அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ இந்த கோவாலிஷன் பாலிட்டிக்ஸோடைய இம்பேக்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு தன்னிச்சையாக அவங்களால வந்துட்டு முடிவு எடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு மற்ற அலைஸையும் கேட்டு அவங்களுடைய அந்த விஷயம் உள்ளே பூர்த்தி பண்ணி தான் நிறைய டெசிஷன்ஸை அவங்க வந்துட்டு கொண்டு வர முடியும். அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பிஜேபி இந்த போல் ப்ராமிசஸாக அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா எல்லா அலைஸோடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தேவை. பிகாஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட், டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ், ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அலைஸ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு மூவ் பண்ண முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. நோட்டா ஸ்கோர்ஸ் பிகின் இண்டோர் ஆஃப்டர் கால் ஃப்ரம் காங்கிரஸ். ஸோ இண்டோரில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியுடைய கேண்டிடேட்டான சங்கர் லால்வானி, ஸோ இவங்க தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 10.09 lakh ஓட்ஸ். ஸோ இவங்க மொத்தமாக 12,26,751 ஓட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய க்ளோசஸ்ட் காம்படிட்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மற்ற எந்த பார்ட்டியுடைய காம்படிட்டர்ஸும் கிடையாது, பட் நோட்டா. ஸோ நோட்டாவுடைய அந்த ஓட் ஷேர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 2,18,674. அதாவது இந்த 2.18 lakh அப்படின்றது வந்து டோட்டல் ஓட் ஷேரில் வந்து 14%. ஸோ 14% ஆஃப் த ஓட் வந்துட்டு நோட்டாவுக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு முதல் தடவையாக ஒரு கான்ஸ்டிடியூவன்சியில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நோட்டா ஓட்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்போ ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா 2019 பீகாரில் இருக்கக்கூடிய கோபால்கஞ்ச், ஸோ இந்த ரீஜனில் வந்துட்டு 51,660 ஓட்ஸ் தான் வந்து நோட்டாக்கு போயிருக்கு. ஆனால் இப்போ அந்த ஒரு ஹையஸ்ட் ஓட்டை வந்துட்டு இது கிராஸ் பண்ணியிருக்கு. அதாவது 2.18 lakh ஓட்ஸ் வந்துட்டு இட் ஹேஸ் கான் ஃபார் நோட்டா. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் வந்து எதனால் நடந்தது அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய கேண்டிடேட்டான அக்ஷய் காந்தி பாம், ஸோ இவங்க வந்துட்டு ஐஎன்சியில் இருந்து பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு காங்கிரஸ் வந்துட்டு கேம்பெயின் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நோட்டாவுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க விகரஸாக கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ நிறைய ஆட்டோ ரிக்ஷாஸில் அண்ட் நிறையா
அந்த போஸ்டர் ஒட்டுற இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நோட்டாக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான நிறைய போஸ்டர் தான் வந்து இருந்தது. ஸோ இட் ஹேஸ் மூவ் த பீப்புள் அண்ட் நிறைய மக்கள் வந்துட்டு நோட்டாவுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் நோட்டானா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நோட்டாவுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நன் ஆஃப் தி அபவ். ஸோ இப்போ நம்ம போய் ஓட் பண்ணுவோம். நம்ம இவிஎம் மெஷினில் நம்ம ஓட் பண்ணும்போது எல்லா கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க, எந்தெந்த பார்ட்டிக்கு என்னென்ன கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டா ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஸோ மேலே இருக்கிற யாருக்கும் நான் வந்துட்டு ஓட் பண்ண விருப்பப்படலை அப்படின்ற நம்மளுடைய அந்த ஒப்பீனியனை நம்ம கொடுக்கறது தான் இந்த நோட்டா ஆப்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த நோட்டாவை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காத கேண்டிடேட்ஸ், ஸோ இவங்க வந்துட்டு ஓட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா, ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. அவங்களுடைய சீக்ரஸியும் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களுடைய ரைட் டு ஓட்டையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்டா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டமில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2013 செப்டம்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இட் ஹாஸ் டைரக்டட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் நோட்டா ஆப்ஷன் டு ப்ரொடெக்ட் தி ஓட்டர் சீக்ரஸி. அதாவது 2004 PUCL, அதாவது பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ், ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெட்டிஷனில் அவங்க என்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னா, கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 படி இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு யாருக்கும் ஓட் பண்ண விருப்பப்படலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட போய் சொல்லணும். அந்த டீட்டெயில்ஸை ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்குவார். ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு யாருக்கும் ஓட் பண்ண விருப்பப்படலை அப்படின்னா அதுவும் வந்துட்டு அவருடைய ஓட்டர் சீக்ரஸி தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸை போய் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறது அப்படின்றது இட் வயலேட்ஸ் தி ஓட்டர் சீக்ரஸி. ஸோ இதுதான் வந்துட்டு PUCL உடைய ஆர்குமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ தே ஹாவ் டோல்ட் தட் ஸோ இந்த நோட்டா ஆப்ஷன் அப்படின்றது ஓட்டர் சீக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்ஷனை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 2001 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கிட்ட EVMs அண்ட் பேலட் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நோட்டா ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நோட்டா வந்து பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸை விட அதிகமான அந்த ஓட்ஸ் வந்து செக்யூர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்றும் நடக்காது, பிகாஸ் அதுக்கு எந்த விதமான லீகல் கான்சிக்வன்சஸும் கிடையாது. ஸோ இப்போ நோட்டா வந்து அதிகமான ஓட் ஷேர் இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியாக செகண்டாக யார் வந்துட்டு அதிகமான ஓட் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு சீட் அப்படின்றது வந்துட்டு போகும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நோட்டாக்கு எந்த விதமான லீகல் சாங்ஷனும் வந்து கிடையாது. ஆனால் இந்த நோட்டா வந்துட்டு நோட்டா அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு எலெக்ஷனை நல் அண்ட் வாய்டாக நம்ம வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இட் இஸ் கரண்ட்லி அண்டர் ரிவ்யூ. ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த ஒரு பெட்டிஷனை எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ திஸ் பெட்டிஷன் வாஸ் ஃபைல்ட் இன் April 2024. அதாவது ஷிவ் கேரா, தி ஃபவுண்டர் ஆஃப் தி கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், ஸோ இவங்க தான் இந்த ஒரு பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நோட்டா வந்து அதிகமான ஓட் மற்ற கேண்டிடேட்ஸ் விட்டு செக்யூர் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த எலெக்ஷன்ஸையே நல் அண்ட் வாய்டாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஸோ 2013 இந்த நோட்டா கொண்டு வந்ததுல இருந்தே ஓட்டர் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகலை, அதே மாதிரி கேண்டிடேட் குவாலிட்டி அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகலை. அதனால நோட்டாவை வந்துட்டு நம்ம ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா பார்ட்டிஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல ரெக்கார்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை மட்டும்தான் வந்துட்டு எலெக்ஷனில் நிற்க வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வெப்பனாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நோட்டாவை விட ஒரு பர்சன் வந்துட்டு கம்மியாக செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த ஒரு பர்சன் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு டைரக்ஷனையும் சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கிளைமோட அவங்க வந்துட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கரண்ட்லி திஸ் இஸ் அண்டர் ரிவ்யூ. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸோ ஆஸ் அ ஹோல் யார் எவ்வளோ ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் நம்மளுடைய கண்ட்ரியில் எப்படி இந்த ஓட்டிங் கவுண்டிங் ப்ராசஸ் வந்து நடக்குது அண்ட் ஹூ ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 642 மில்லியன் ஓட்டர்ஸ் வந்துட்டு ஓட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்
democracy, and this election is one of the world's largest democratic exercise. ஸோ இந்த ஓட்டிங் அந்த கவுண்டிங் ப்ராசஸை ஆஸ் அ ஹோல் யார் ஓவர்சீ பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ வேறு யார் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் தி ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஸோ இவங்களுடைய ஒர்க் வந்துட்டு கவுண்டிங் வந்துட்டு ஓவர்சீ பண்ணுறது. யூஸ்வலாக இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் நாமினேட் பண்ணப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக தான் இருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒர்க் வந்துட்டு அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸருடையது. ஸோ இவங்க வந்துட்டு யூஸ்வலாக மல்டிபிள் கான்ஸ்டிடியூவன்சி அந்த கவுண்டிங் வந்துட்டு ஓவர்சீ பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு கவுண்டிங் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு சூப்பர்வைசர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ், குரூப் டி எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ அப்சர்வர்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இப்போ கவுண்டிங் சூப்பர்வைசர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக கசட்டட் ஆஃபீஸர் ஆர் ஈக்குவவேலண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அண்ட் கவுண்டிங் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டாஃப் பார்த்தோம் அப்படின்னா தே வில் பி ட்ரான் ஃப்ரம் குரூப் டி எம்ப்ளாயீஸ். அண்ட் மைக்ரோ அப்சர்வர்ஸ் வந்துட்டு தே வில் என்ஷூர் தி கவுண்டிங் ப்ராசஸ் இன்டெகிரிட்டி, அதாவது சரியாக தான் கவுண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றதை பார்க்கறதுக்காக மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த கவுண்டிங் ஹாலுக்குள்ளே யாரெல்லாம் போகலாம் யாரெல்லாம் போகக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கவுண்டிங் ஹாலுக்குள்ள சூப்பர்வைசர்ஸ், அசிஸ்டன்ட், மைக்ரோ அப்சர்வர்ஸ், இசிஐ ஆத்தரைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், பப்ளிக் சர்வன்ஸ் ஆன் டியூட்டி, கேண்டிடேட்ஸ், எலெக்ஷன் ஏஜென்ட், அதுக்கப்புறம் கவுண்டிங் ஏஜென்ட் மட்டும்தான் வந்து உள்ளே போக முடியும். ஸோ வேறாஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸை உள்ளே வந்துட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இந்த கவுண்டிங் ப்ராசஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த இவிஎம்ஸ் எல்லாம் வந்துட்டு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராங் ரூமில், ஒரு செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா அப்சர்வன்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸுடைய அந்த ப்ரெசன்ஸில் தான் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு எதை கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்டல் பேலட்டை தான் வந்துட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இவிஎம் கவுண்டிங் வந்துட்டு பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு அந்த கண்ட்ரோல் யூனிட்டுடைய அந்த டிஸ்பிளே, அதாவது நம்ம இவிஎம்லேயே வந்துட்டு எவ்வளோ ஓட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு இட் வில் பி ரெக்கார்டட் இன் ஃபார்ம் 17C. ஸோ இப்போ ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் இவிஎம் கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ரிசல்ட்ஸை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் சைமல்டேனியஸாக வந்துட்டு விவிபேட் ஸ்லிப்ஸையும் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கா அப்படின்றதையும் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ அதாவது ஒரு மிஷினை வந்துட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அரவுண்ட் ½ an hour. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டெக்கன் ஹெரால்டில் கொடுத்துருக்காங்க. எலிஃபென்ட் சென்சஸ் பிகின்ஸ் அட் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வுடைய ஒன் ஆஃப் தி பார்ட். அண்ட் இது வந்துட்டு வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸுடைய ஜங்ஷனில் வந்துட்டு சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்மளுடைய நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது இட் இஸ் அ வெரி பிக் ஏரியா. அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் தான் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். ஸோ இதோடு சேர்ந்து மற்ற என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வ், பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், பிலிகிரி ரங்கா டெம்பிள் டைகர் ரிசர்வ், அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் கர்நாடகா, இதெல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். அண்ட் இந்த ரீஜனில் தான் வந்துட்டு அதிகமான டைகர் பாப்புலேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ தெர் ஆர் அரவுண்ட் 280 டைகர்ஸ். ஸோ இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வை எப்போ டைகர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2013 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பவானி, மோயார், அதுக்கப்புறம் வந்துட்டு நொயல் ரிவர்ஸ். ஸோ இங்கே ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு இருளா, அதுக்கப்புறம் வந்துட்டு குறும்பா ட்ரைப்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு மெட்ஸ்கேப்பில் கொடுத்துருக்காங்க. ஹூ பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் omega-3 ஆர் ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்ஸ் that are rich in omega-3 fatty acid. ஸோ இதனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துட்டு ஒரு ஸ்டடி வந்துட்டு இட் ஹேஸ் questioned it. ஸோ இது வந்துட்டு உண்மையாகவே அவங்கள வந்துட்டு பெனிஃபிட் பண்ணுதா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு மெயினாக omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸை பற்றி தான் இந்த ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஃபேட். ஸோ இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் வந்துட்டு ரொம்ப சின்னதாக நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பிரேக் ஆகும்போது அது வந்துட்டு குளுக்கோஸாக பிரேக் ஆகி தான் நம்மளுடைய பிளட்டில் அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபேட் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக பிரேக் அவுட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்.
ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் தான் நம்மளுடைய பிளட்டில் அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் மாலிக்யூல் பார்த்தோம் அப்படின்னா மூணு மாலிக்யூலாக குரூப் ஆஃப் 3ஆக வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்துட்டு ட்ரைகிளிசரைட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக நம்மளுடைய பாடியில் ட்ரைகிளிசரைட்ஸாக தான் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கிற அந்த ஃபுட்ல இருந்தும் வரும். அதே மாதிரி நம்மளுடைய பாடியிலேயே வந்துட்டு ஒரு மெக்கானிசம் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்ல இருந்து இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசமும் நம்மளுடைய பாடியிலேயே இருக்குது. ஸோ மெயினாக வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஒன்று வந்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், இன்னொன்று வந்துட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேட் ஆர் அன்ஹெல்தி ஃபேட். பிகாஸ் இது நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம ரிஸ்க் ஃபார் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ whereas unsaturated fat it is also called as polyunsaturated or mono unsaturated. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குட் ஆர் ஹெல்தி ஃபேட். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா குட் ஃபேட்டுக்கு கீழே வரும். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய பாடியில் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்மளுடைய பாடியில் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால இது வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் எசென்ஷியல் நியூட்ரியன்ட். ஸோ நம்ம சாப்பிட்ற எந்தெந்த ஃபுட்ஸ்லலாம் இது இருக்கும் அப்படின்னா அதிகமாக ஃபிஷ்ஷில் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இது வந்துட்டு இருக்கும். அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் சச்சஸ் ஃபிஷ் ஆயில்லையும் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ மொத்தமாக 3 மெயின் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட், ALAன்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு ஈகோசாபென்டாயோனிக் ஆசிட், EPA அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு டோகோ சாஹெக்ஸாஇகோயின் ஆசிட், ஸோ DHA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ALA வந்துட்டு அதிகமாக இருக்கிறது வந்துட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சோயாபீன், அதுக்கப்புறம் வந்துட்டு கனோலா ஆயில்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ whereas DHA அதுக்கப்புறம் EPA வந்துட்டு ஃபிஷ் அதுக்கப்புறம் சீ ஃபுட்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய பாடிக்கு தேவைப்படக்கூடிய அந்த கேலரிஸ் அண்ட் எனர்ஜியும் நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ், லங்ஸு, இம்யூன் சிஸ்டம், அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான அந்த ஒரு ஃபங்க்ஷனல் யூசேஜையும் இது வந்து கொடுக்குது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு லெபரட்டரி எக்யூப்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்கஸ் பிரேக் டவுன் பிளாஸ்டிக் பாலிஎத்திலன் இன் தி ஓஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபங்கஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபங்கஸ் வந்துட்டு ஓஷனில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு டீக்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்கஸோடைய நேம் என்ன அப்படின்னா பாரன்கயோடான்டியம் ஆல்பம். ஸோ இது வந்துட்டு ஒரு மெரைன் ஃபங்கஸ். ஸோ யூஸ்வலாக ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாலிஇத்தீன், ஸோ இதை வந்து இது டிகிரேட் பண்ணும். ஸோ இது யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ மெரைன் மைக்ரோபயாலஜிஸ்ட் ஃப்ரம் ராயல் நெதர்லாண்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் சி ரிசர்ச். ஸோ நியோஸில் இருக்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாரன்கயோடான்டியம் ஆல்பம் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்கஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு UV ரேடியேஷனால் அது வந்துட்டு சின்னதாக பிரேக் ஆகும். அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி அது வந்துட்டு அதை பிரேக் பண்ணும். அண்ட் இந்த பிரேக்கிங் ப்ராசஸ் இட் இஸ் கால்ட் அஸ் பயோ ரீமீடியேஷன். ஸோ அது வந்துட்டு பிரேக் பண்ணும்போது அதுலேருந்து கார்பன் ரிலீஸ் ஆகும். அந்த கார்பனை அது வந்துட்டு ஒரு ஃபுட் சோர்ஸ் ஒரு எனர்ஜி சோர்ஸாக இது வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் completely biodegradable. So this is all about today's important current affairs. And நாளைக்கு இன்னொரு set of current affairs ஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.